ஜென்டில்மேன் பட பாணியில் நடந்த கொள்ளை. திருடிய பணத்தில் ஏழை மாணவர்களுக்கு கல்வி. இப்படியும் ஒரு மனிதரா? ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி செய்வதை கூட புகைப்படம் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு அதன் மூலம் விளம்பரமும் பெருமையும் தேடிக்கொள்ளும் மனிதர்களைத்தான் இந்த சமுதாயத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். வறுமையில் தாழ்ந்தவனுக்கு உதவும் நான், வசதியில் உயர்ந்தவன் என்ற நிலையில் சக மனிதனை இழிவுபடுத்தும் இந்த தகாத செயலை பலரும் செய்து பெருமை கொள்கிறார்கள். ஆனால் கொள்ளையடித்த பணத்தை ஏழை மாணவர்களின் கல்விக்காக கொடுத்து உதவிய ஒரு உன்னத திருடன் குறித்த ஆச்சரியமான ஒரு தகவலும் போலீசாரின் விசாரணையில் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றார் திருவள்ளுவர். அதாவது பிச்சை எடுத்தாவது படி என்று அறிவுறுத்தினார் திருவள்ளுவர். அதையே திருடினாலும் பரவாயில்லை, அந்த பணத்தை கல்வி கற்க கொடுத்து உதவலாம் என்ற புது அறத்தை இந்த திருடன் கையில் எடுத்து கொண்டாரோ என்று கூட தோன்றுகிறது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள பேகூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஷிவு என்கிற சிவராப்பன். இவர் பிரபல கொள்ளையன் என்று கூறப்படுகிறது. இவரது கூட்டாளிகளான அனில் மற்றும் விவேக் ஆகியோருடன் சமீபத்தில் போலீசார் சிவராப்பனை கைது செய்தனர். சிவராப்பன் மீது மட்டும் 11 திருட்டு வழக்குகள் உள்ளன. இவர்கள் 3 பேரும் வீடு புகுந்து திருடுவது வழக்கத்தை கொண்டிருக்கின்றனர். பல வீடுகளில் புகுந்து பணம், நகைகளை திருடி இருக்கின்றனர். இந்த நிலையில் அவர்கள் 3 பேரும் திருடிய 260 கிராம் தங்க நகைகளை போலீசார் மீட்டுள்ளனர். அதில் ஒரு பகுதி நகைகள் தமிழ்நாட்டில் விற்பனை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போது இது குறித்து சிவராப்பனிடம் விசாரணை நடத்திய போது போலீசாரை திடுக்கிடும் வகையில் மிகவும் ஆச்சரியமான தகவல் கிடைத்துள்ளது. போலீசாரிடம் சிவராப்பன் அளித்த வாக்குமூலத்தில், அடமானம் காரணமாக தற்கொலை செய்து கொள்ள நினைத்தேன், இருப்பினும் எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து கூட்டாளிகளுடன் சேர்ந்து தொடர்ந்து திருட்டுகளில் ஈடுபட்டேன். அப்போது எனது பகுதியில் உள்ள ஏழை குடும்பங்களின் அவல நிலையை கண்டு மிகவும் வருத்தப்பட்டேன். அதனால் திருடிய பணத்தை வைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கும் 20 ஏழை மாணவர்களின் கல்வி கட்டணங்களை செலுத்தினேன். மாணவர்களின் கல்விக்காக 14 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்தேன். திருடிய நகையை விற்று அதன் மூலம் கிடைத்த 22 லட்சம் ரூபாயில் மாணவர்களுக்கு நிதி உதவி செய்தேன். அதை தவிர எனது 2 உதவியாளர்களுக்காக 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 ஆட்டோ ரிக்ஷாக்களையும் வாங்கி கொடுத்தேன் என்று சிவராப்பன் போலீசாரிடம் கூறியிருக்கிறார். கைது செய்யப்பட்ட திருடர்கள் பல்வேறு சோக கதைகளை, சொந்த கதைகளை கூற கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் திருடிய பணத்தை கொண்டு மாணவர்களின் கல்வியின் நலனுக்காக 14 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்த சிவராப்பனின் கதை ஆச்சரியமாகத்தான் உள்ளது. சிவராப்பனின் நோக்கம் சிறந்ததாகவே இருந்தாலும் திருட்டில் ஈடுபட்டது அவரது மிகப்பெரிய குற்றம்தான். அதனால் சட்டப்படி ஒரு திருட்டு குற்றவாளிக்கு என்ன நடைமுறையோ அதுதான் அவருக்கும் சட்டப்படியான தண்டனையே கிடைக்கும் என்று வழக்கை விசாரித்த போலீஸ் விசாரணை அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார். ஒருவேளை நடிகர் அர்ஜுன் நடித்த ஜென்டில்மேன் படத்தை சிவராப்பனும் பார்த்திருப்பாரோ என்ற சந்தேகத்தையும் இது நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 32 ஆண்டுகளுக்கு முன்பு 1993ஆம் ஆண்டில் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் நடிகர் அர்ஜுன் நடித்த படம் ஜென்டில்மேன். இந்த படத்தில் ஹீரோ அர்ஜுன் பல கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து மாணவர்களின் கல்வி நலனுக்காகத்தான் அந்த பணத்தை செலவு செய்வார். அதே பாணியில் பெங்களூருவில் இந்த சம்பவம் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சினிமாவில் ஹீரோ இதுபோன்ற குற்றங்களை செய்தால் ஏற்றுக்கொள்ளும் ரசிகர்கள் நிஜத்தில் அதையே செய்தால் ஏற்றுக்கொள்வார்களா என்பதுதான் இப்போது எழுந்திருக்கும் மிகப்பெரிய கேள்வி. உங்கள் தின சேவல்.